விஜய் நடிக்கும் அட்லி படத்திற்கு என்ன தலைப்பு என்பது பற்றி பல விமர்சனங்கள் நடந்து வருகின்றன. முதலில் 3 முகம் என்று வைக்க நினைத்தார்கள். அது சத்யா மூவிஸ் படம் என்பதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் அனுமதி கேட்க அந்நிறுவனம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. அந்த படத்தை அதே தலைப்போடு ரீமேக் செய்யும் எண்ணம் இருக்கிறதாம் அவர்களுக்கு. இறுதியாக காக்கி என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதற்குள் விஷயம் வெளியில் பரவ இந்த தலைப்பு விஜய்க்கும் ரொம்ப பிடித்து போனதுதான் விசேஷம். இந்நிலையில் எப்படியாவது காக்கியை கைப்பற்றி விட வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட பெயர் லிஸ்டுகளை பரிசீலனை செய்தால் அது வேறொரு இயக்குனரின் வசம் இருக்கின்றது. அவர் வாய்மை என்ற படத்தை இயக்கி வரும் செந்தில்குமார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 4வரின் கதையை மையமாக கொண்டு உருவாகி கொண்டிருக்கும் படம்தான் வாய்மை. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் கவுண்டமணி. தனது முதல் படத்தையே மிகுந்த சிக்கலான ஒரு புள்ளியில் ஆரம்பித்திருக்கும் செந்தில் பேசிக்காகவே பிரச்சனையை விரும்புகிறவர் போலதான் தெரிகிறது. உனக்கும் நான் மரசம்பதானியா? சார் நான் உங்களை சொல்ல சார், உங்க அப்பா சொன்னேன் சார். உங்க அப்பா போட்டோ கூட மாலைலாம் போட்டு தெய்வமா பாக்குறேன். டேய் என்னடா சொல்றீங்க?